கடத்தூரில் அஇஅதிமுக சார்பில் பெண்களை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவரை பதவி நீக்கம் செய்யாமல் கைது செய்யாமலும் கண்டுகொள்ளாமல் உள்ள திமுக அரசையும் முதலமைச்சரையும் கண்டித்து அஇஅதிமுக சார்பில் கடத்தூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SR வெற்றிவேல், TR அன்பழகன், MLAக்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், முன்னாள் ஊராட்சி குழு தலைவி யசோதா மதிவாணன், பொன்னுவேல், ஒன்றிய செயலாளர்கள் மதிவாணன், முருகன், தென்னரசு, ஒன்றிய துணை செயலாளர் ரவீந்திரன், கவுன்சிலர் சபிவுல்லா, விஜய சாரதி, அவைத்தலைவர் கந்தசாமி, சசிகுமார், சத்திவேல், பெரியண்ணன், இளையராஜா, பாலு உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நன்றாக தெரியும். ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் பொன்முடியை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கட்சி பதவியை ஒன்று எடுத்து விட்டாரே தவிர அவர் அமைச்சர் பதவி எடுக்கவில்லை. அந்த வார்த்தைக்கு அவருடைய அமைச்சர் பதவியை அன்றைக்கே எடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அவர் மைக்கில் பேசுறது அனைவரிடமும் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறது. ஆக அப்படி மக்களை இழிவுபடுத்தினாலும் கூட அவருடைய இயக்கத்தை சார்ந்தவரை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் MK ஸ்டாலின். ஒரே குட்டையில ஒரு மட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் எந்த குட்டையில ஓடுறாரோ அதே குட்டையில தான் பொன்முடியும் ஓடுனாரு. அதனாலதான் அவங்க அது ஒரு தப்பாவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக அப்படிப்பட்ட ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி, அந்த ஆட்சி 26 தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் தொடர்ந்து தமிழகத்திலே இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும். அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனையுமே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது நன்றாக தெரியும். ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் பொன்முடியை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கட்சி பதவியை ஒன்று எடுத்து விட்டாரே தவிர அவர் அமைச்சர் பதவி எடுக்கவில்லை. அந்த வார்த்தைக்கு அவருடைய அமைச்சர் பதவியை அன்றைக்கே எடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அவர் மைக்கில் பேசுறது அனைவரிடமும் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறது. ஆக அப்படி மக்களை இழிவுபடுத்தினாலும் கூட அவருடைய இயக்கத்தை சார்ந்தவரை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் MK ஸ்டாலின். ஒரே குட்டையில ஒரு மட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் எந்த குட்டையில ஓடுறாரோ அதே குட்டையில தான் பொன்முடியும் ஓடுனாரு. அதனாலதான் அவங்க அது ஒரு தப்பாவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக அப்படிப்பட்ட ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி, அந்த ஆட்சி 26 தூக்கி எறியப்பட வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் தொடர்ந்து தமிழகத்திலே இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும். அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனையுமே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. போராட்டம் இது போராட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பெண்கள் மீது ஆபாசமாக, பெண்கள் மீது ஆபாசமாக, பெண்கள் மீது ஆபாசமாக, பெண்கள் மீது ஆபாசமாக பேசிய பொன்முடியே, பேசிய பொன்முடியை பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. குடும்ப ஆட்சி நடத்தும், குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு, பொம்மை முதலமைச்சரை பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. குடும்ப ஆட்சி நடத்தும், குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு, பொம்மை முதலமைச்சரை பதவி விலகு.